أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ صرفنا إليك نفرا من الجن يستمعون القرآن فلما حضروه قالوا أنصتوا فلما قضي ولوا إلى قومهم منذرين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் அஹ்காஃபை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த சூறாவை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் படுத்தும் விதமாக இறக்கி இருக்கின்றான் என்பதை நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். 20 வசனங்கள் இந்த சூறா முடிந்ததற்கு பின்னால் 21 முதல் 28 வரைக்கும் ஆது சமூகத்தை அல்லாஹ் தஆலா அழித்ததை போன்று இப்போது உங்களை மறுக்கக்கூடிய குறைஷி மக்களையும் அல்லாஹ் தஆலா அழிக்க போதுமானவனாக இருக்கின்றான் என்ற இந்த 8 வசனங்களுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலைக்கு அல்லாஹ் தஆலா மருந்திடுகின்றான். இந்த மக்கள் உங்களுடைய பேச்சை கேட்காவிட்டால் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்களுடைய பார்வைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஜின்கள் என்ற இனம் நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுவிட்டு உள்வாங்கிவிட்டு தங்களுடைய சமூக மக்களிடத்தில் சென்று அவைகள் தஅவா செய்கின்றது, அவைகள் எச்சரிக்கை செய்கின்றது என்ற இந்த சுப செய்தியை, ஆறுதலை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தியை தான் வசனம் 29 முதல் 32 வரை இருக்கக்கூடிய 4 வசனங்களில் நேற்றைய தினம் நாம் தர்ஜுமாவை பார்த்தோம். போது இந்த வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்ப்பதற்கு முன்னால் ஜின்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் ஷைத்தான், ஷயாத்தீன் என்று சொல்கின்றோம். ஷைத்தான் என்பது ஒருமை, ஷயாத்தீன் என்பது பன்மை, ப்ளூரல். இப்போ ஷைத்தான் என்பது ஒரு தனிப்பட்ட படைப்பு அல்ல, நல்லா விளங்கிக்கணும். ஷைத்தான் என்பது தனிப்பட்ட படைப்பு அல்ல. மனிதன் என்பது ஒரு தனிப்பட்ட படைப்பு, ஜின் என்பது ஒரு தனிப்பட்ட படைப்பு, மலக்கு என்பது ஒரு தனிப்பட்ட படைப்பு. இப்போ ஷைத்தான் யார் என்றால், மனிதர்களிலும் ஜின்களிலும் இந்த 2 வகைகளிலும் எவர்கள் நரகத்திற்காக பாடுபடுகிறார்களோ, நரகவாதிகளாக ஆவதில் தானும் கெட்டு மக்களை கெடுக்கிறார்களோ, இவர்களை இஸ்லாம் ஷைத்தான் என்று பேசுகின்றது. அவ்வளோதான். ஷைத்தான் என்பது தனியான ஒரு படைப்பல்ல. ஷைத்தான் என்பது எவர்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாற்றமாக அதில் முழு மூச்சாக இறங்கி அதற்காக செயல்படுவார்களோ அவர்கள் ஒவ்வொரு நபர்களும் ஷைத்தான் தான். இதைத்தான் குர்ஆன் பேசுகின்றது. ஜின்ல மட்டும் ஷைத்தான் இல்லை, மனிதர்களிலும் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள். எவன் தொழக்கூடாது என்று ஒரு நேரத்தில் ஒருவனை கெடுக்கின்றானோ அவன் அந்த நேரத்தில் ஷைத்தான் ஆகின்றான். இதை குர்ஆனுடைய கடைசி வசனம் நமக்கு தெளிவாக புரிய வைக்கின்றது. மினல் ஜின்னதி வன்னாஸ், மக்களுடைய உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி கெடுக்கக்கூடியவன் வெறும் ஷைத்தான் ஜின்ல மட்டும் இருக்குன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, மனுஷன்லயும் இருக்கிறான். அந்த நேரத்தில் மனித ரூபத்தில் அவன் கொண்டு வந்துடுறான். அப்போ மனிதர்களிலும் ஜின்களிலும் எவர்கள் கெட்ட விஷயத்திற்காகவே நரகத்திற்காகவே அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நேர்முரணாக பாடுபடுகிறார்களோ இவர்களை ஷைத்தான் என்று இஸ்லாம் சொல்கின்றது. இதனுடைய ப்ளூரல் ஷயாத்தீன். இது ஒரு விஷயம். இரண்டாவது ஒரு விஷயம் நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பின்னால் இந்த ஷைத்தான் என்ற விஷயம் தோன்றியதை போன்று நாம் வரலாறை புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அதுவும் தவறு. அங்கிருந்து ஒரு டர்னிங் பாயிண்ட், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது தான் டர்னிங். இப்லீஸ் சுஜூது செய்ய மறுத்தது என்பது வழக்கமானது. நல்லா விளங்கிக்கணும். இந்த இரண்டையும் அல்லாஹ் தஆலா ஜாயின் பண்ணி சம்பவத்தில் சொல்றதுனால நாம இங்கிருந்து தான் ஷைத்தான், இப்லீஸ் என்பவன் புதியதாக உருவாகி இருக்கின்றான் என்பது போன்று நாம் விளங்குகிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்தது என்பது புதுமை. ஆனா இப்லீஸ் மறுத்தது புதுமை அல்ல. அதுக்கு முன்னாடி அவன் மறுக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி மறுக்கக்கூடிய மக்களுடைய இனத்துல தான் அவன் இருக்கிறான். இதை வானவர்கள் பேசுவதிலிருந்தே நாம் குர்ஆனிலிருந்தே தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைக்கவே இல்லை. படைப்பதற்கு முன்னதாகவே வானவர்கள்கிட்ட அல்லாஹு தஆலா சொல்றான், நான் ஒரு படைப்பை படைக்க போறேன்னு சொல்லி. வானவர்கள் என்ன சொல்றாங்க? சூப்பர், அழகான படைப்பு அப்படி சொன்னாங்களா? யாரை போய் நீ படைக்க போற? ஏற்கனவே பூமியில ஃபித்னா ஃபசாது செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு குரூப் தானே படைக்க போற என்று வானவர்கள் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கவே இல்லை, படைச்சதுக்கு பிறகுதான் இப்லீஸ் சுஜூது செய்ய மறுக்கிறான். இதற்கு முன்பே வானவர்கள் பேசுறாங்க, மை யுஃப்ஸிது பிஹா வ யஸ்ஃபிகு திமா, கொலை நடந்திருக்கு ஜின்களுக்குள்ளார, ஃபித்னா ஃபசாது நடந்திருக்கு அப்படின்றத வானவர்கள் பேசுவதிலிருந்து தெரிகின்றது. இப்லீஸ் என்பவன் சுஜூது செய்யாமல் மறுத்து இப்லீஸாக உருவெடுப்பதற்கு முன்னதாகவே அவர்களிடத்தில் கெட்ட விஷயங்கள் இருந்திருக்கிறது என்பது புரிகிறது. என்ன சொல்றேன் விளங்குதுங்களா? அப்படி என்றால் மனோ இச்சையை கொண்டு ஜின்கள் ஆல்ரெடி கெட்டு போய் இருந்திருக்கிறார்கள். மனோ இச்சையின் மூலம் தாண்டோடித்தனமாக நாம என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அவர்களுக்கென்று விதித்த சட்டத்திலிருந்து அவர்கள் பிறண்டு இருந்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பின்னால் எல்லோரும் சுஜூது செய்தார்கள், இல்லா இப்லீஸ் என்று அல்லாஹு தஆலா ஒருவனை சொல்லி காட்டுகின்றான். அவன் சுஜூது செய்ய மறுத்தான். பின்பு அங்கிருந்து டர்னிங் பாயிண்ட் திரும்புது. அதனால ஒவ்வொரு மனிதர்களும் இப்லீஸ் தான் வந்து வழிகெடுக்கணும்னு இல்லை, மனிதர்களில் இருந்தும் அவர்களாகவே வழிபிரண்டு போக நிறைய வாய்ப்பு இருக்கிறது. மனோ இச்சையின்படி அவர்களாகவே வழிபிரண்டு தவறுதலாக செல்வதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இது இரண்டாவது. மூன்றாவது விஷயம், ஜின்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். இந்த கெட்டவர்கள் கூட அல்லாஹ் நாடினால் இஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்துக்குள் புகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மனிதர்களில் எப்படி வாழ்நாள் முழுக்க கெட்டவனாக வாழ்ந்து இணை வைத்து ஷைத்தானியத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவன் திடீரென்று அல்லாஹு தாலா அவனுக்கு ஹிதாயத்தை நாடி அவன் கலிமா சொல்லி இஸ்லாத்தில் வந்து வஃபாத்தாவதை போன்று ஒரு ஷைத்தான் இப்லீஸ், அதாவது ஜின்களில் இருந்து ஒருவர் கெட்டவராக இருக்கிறார் அப்படின்னா அவர் கெட்டவராகவே ஜின்ல இருப்பார் என்பது பொருள் அல்ல. அல்லாஹ் நாடினால் அவர் இஸ்லாத்தை தழுவி அவர் வஃபாத்தாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஒரு மலக், ஒரு இப்லீஸ், ஒரு ஷைத்தான் இருக்கிறான் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, மலக்கு நல்லதை ஏவுவான், ஷைத்தான் தீயதை ஏவுவான், இப்படின்னு நீங்க சொல்றீங்களே, உங்களிடத்திலும் ஷைத்தான் இருக்கிறானா என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம் வலாக்கின் அஸ்லம, இருக்கிறான், ஆனா அவன் முஸ்லீம் ஆயிட்டான், எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீறி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் அவன் நல்லவனா மாறிட்டான். நபி அவர்கள் என்ன சொல்றாங்களோ இது போன்று ஒரு இப்லி, ஒரு ஷைத்தான், ஒரு ஜின் கெட்ட ஜின்னாகவே இருக்கும் அப்படின்றது இல்லை. அல்லாஹ் நாடினால் அவர் கலிமா சொல்லி அந்த ஜின் இஸ்லாத்தை தழுவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் விஷயத்திற்கு வாங்க. ஆழமான ஒரு விஷயம், ஜின்களுக்கு அல்லாஹு தாலா பலதரப்பட்ட ஆற்றலை தந்திருக்கிறான். இது குர்ஆன் ஹதீஸிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. மனிதர்களை தாண்டி ஆற்றல். இவர்கள் வானுலகத்தில் சென்று வானவர்கள் பேசக்கூடியதை ஒட்டு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிற்கு முன்னால் இது இருந்தது. நபி அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் இது தடுக்கப்பட்டு விட்டது. இப்படி அவங்களால போக முடியாது, இது தடை செய்யப்பட்டு விட்டது. இதனால் இந்த ஜின்கள் விரக்தி அடைந்தார்கள். நல்லவங்க இல்லை, கெட்டவர்கள். யார் கெட்டவர்களாகவே வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படிப்பட்ட ஜின்களில் பலர் நம்மால் இனி அந்த விஷயத்தை கேட்க முடியவில்லையே என்று அவர்கள் விரக்தி அடைந்து பலதரப்பட்ட குழப்பங்களை இந்த பூமியில் செய்தார்கள், இன்றும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல ஹைலைட் என்ன அப்படின்னா, யஸ்தமிஊனல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதை செவிமடுத்து கேட்டார்கள் என்பதைத்தான் இப்போ அதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன, இந்த ஜின்களுடைய மிகப்பெரிய வேலையாக இருந்தது இவர்களுக்கு ஒட்டு கேட்பது தான். எதை ஒட்டு கேட்பது? வானவர்கள் பேசுவதை ஒட்டு கேட்பது என்பது மிகப்பெரிய கெட்ட பழக்கமாக ஜின்களிடத்தில் இருந்த விஷயம். ஆனால் அந்த ஜின்களில் பல நபர்கள் நல்லவர்களாக மாறி திருட்டுத்தனமாக ஒட்டு கேட்பதை விட்டுவிட்டார்கள். ஒன்று, ஒட்டு கேட்பது அவர்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் இப்போ ஜின்கள்
குர்ஆன் ஓதுவதை கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா பெருமைப்படுத்தி பேசுகின்றார். சொல்றது விளங்குதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த ஜின்கள் குர்ஆன் ஓதுவதை செவிமடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். குர்ஆன் இறங்கியதற்கு பின்னால் இதை அவர்கள் செவிமடுக்கிறார்கள், மௌனம் காக்கிறார்கள். இதுதான் இனிமே சரியானது, நாம் கேட்க வேண்டியது அதுவல்ல, இதன்படிதான் நாம் வாழ வேண்டும் என்று ஜின்களுக்கு தெளிவான அறிவுரை கிடைத்துவிட்டது என்பதை அவர்கள் தெளிவான ஒரு புரிதலில் வந்துவிட்டார்கள் என்பதை நம்மால் இந்த வசனத்தில் நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை வைத்து புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியான ஹதீஸ்கள் இருக்கிறது, ஜின்களுடைய வகைகள் இருக்கிறது. ஜின்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதரப்பட்ட செய்திகளை பேசியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு